ஓகே. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு சடன் கெமிக்கல் ஸ்பீடாக இருக்கட்டும், ஆயில் ஸ்பீடாக இருக்கட்டும், நாம் இந்த ரெஸ்பிரேட்டர் எடுத்து போட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு பாடி ப்ரொடக்ஷன்ஸ் ஆப்ரான் ஃபுல் கவராக இருக்கக்கூடிய எடுத்து வித் ஃபேஸ் ஷீல்டு எடுத்து கவர் பண்ணிக்கலாம். தென் அந்த இடத்துக்கு ஒரு ஸ்பில்லான இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம இன்டிமேட் பண்ணாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கோடு எடுத்து அந்த ஏரியாவை நம்ம பிளாக் பண்ணுறோம். மின்னட் ஒர்க்கு ஆர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆர் கிளீனிங் இன் ப்ராக்ரஸ் ஏதாவது ஒரு எடுத்து கவர் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேரிகேடு ரோட we are going to cover the entire area. ஸோ அங்கிருந்து வரக்கூடிய பீப்புளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் இந்த இடத்துல ஸ்பில்லில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்பில்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பில் ஆயிருக்கு, இது ஒரு 10 லிட்டர் 15 லிட்டர் ஆயில் ஸ்பில் வருது அப்படிங்கும்போது ஐ கேன் யூஸ் திஸ் இந்த ஒரு ஃபேஷியல்டாக இருக்கலாம். அப்படி இல்லை அந்த ஃபேஷியலுக்கு போகும்போது அப்படின்னா ஃபேஷியலை எடுத்துக்கிட்டு ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டேக் இந்த ஒரு ஸ்ப்ளாஷ் காகுல். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா காகுல் அப்படிங்கிறது இந்த ஒரு ஐ ஏரியா சீடிங் ஆகுது. ஸோ ஐ ஏரியா கிளியராக சீடிங் ஆகிடுச்சு. ஃபேஷியல் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரக்கூடிய ஒரு ஸ்ப்ளாஷ் காகுல் எடுத்தாச்சு. தென் என்னோட ஏரியா இருக்கக்கூடியது எய்தர் ஐ கேன் யூஸ் நைட்ரின் க்ளவுஸ். ஸோ எடுத்தாச்சு நைட்ரின் க்ளவுஸ் ஆர் இதை என்கிட்ட தான் இந்த மாதிரி ஒரு ரப்பர் க்ளவுஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரப்பர் க்ளவுஸ் எய்தர். ஸோ வெதர் ஐ கேன் கோ ஃபார் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ஏரியாவுக்கு நைட்ரின் க்ளவுஸாக இருக்கலாம், ஆசிட் ஸ்பின்னாக இருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு பிவிசி க்ளவுஸ் லேட்டக்ஸ் க்ளவுஸ் எடுத்துக்கிட்டு நான் எந்த ஏரியாவுக்கு போகிறோம் அந்த ஏரியாவை டார்கெட் பண்ணியாச்சு, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. ஐ ஆம் ஆல்சோ ப்ரொடெக்டட் வித் ஒரு ப்ராப்பர் கம்பூட்டை போட்டுக்கிட்டு நான் அந்த இடத்துக்கு போகிறேன். இந்த ஏரியாவில் வந்து ஸ்பில் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த லொக்கேஷனை நான் பேரிகேட் பண்ணுறதுக்கு ஐ கேன் யூஸ் திஸ் சாக். ஸோ இந்த ஸ்பில்ஸ் என்ன ஆச்சு இந்த ஏரியாவை ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் நான் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் ஒரு ஸ்பில் அப்சர்வர் சாக். அப்போ இந்த இடத்துல இருந்து ட்ராவல் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த ஸ்பில் ஆனதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஒரு கெமிக்கலாக இருந்துச்சுன்னா எல்லோ கலர் ஆர் பிங்க் கலரில் இருக்கும், காம்பினேஷனாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கிரே கலர் இருக்கும். அந்த பில்லோ எடுத்து அப்படி பண்ணுறேன், அப்சர்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பில்லோவை நான் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஓகே டேக். ஸோ இந்த ஏரியாவை நான் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ என்னோட ஸ்பில் மேற்கொண்டு வரலை, அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த பில்லோ யூஸ் பண்ணியாச்சு. இது பேர் பில்லோ, இது பேர் சாக். கவர் பண்ணியாச்சு. தென் இந்த ஏரியா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஐ கேன் யூஸ் திஸ் பேட். இந்த ஏரியாவை கிளியர் பண்ணுறோம். கொஞ்சம் இருக்குது அளவாக தான் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்கு அந்த பேடை வச்சுட்டு வச்சுக்கலாம். இந்த எக்யூப்மெண்ட் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஐ கேன் யூஸ் திஸ் பேட். ஸோ ஓவராலாக இது எல்லாம் சேர்த்து ஒரு க்ளவுஸாக இருக்கட்டும், அந்த இடத்துல என் கூட வர அட்டண்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்டிவ் ஜாக்கெட்ஸ், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட வரவர் ஒரு பர்சன் ப்ரொடக்ட் பண்ணுறவர், அவர் கூட வரவர் அட்டண்டன்ட். ஸோ அட்டண்டன்ட் ஆல்சோ ஷுட் ஹேவ் ஒரு ப்ராப்பர் பிபிஇ. இந்த ஸ்பில் கிட் எங்கே வேணால் எடுக்கலாம். ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண வேண்டியது நம்மளோட டியூட்டி. தேங்க்யூ.